ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சூர்யா கிளிப்ஸ். இன்றைக்கி நவம்பர் 21 2024 வருஷம். இன்றைக்கி முக்கியமான நாள். என்ன நாள் அப்படின்னா, இன்றைக்கி குபேரருடைய பிறந்தநாள். குபேர பகவான்கிறவங்க நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு செல்வம், செழிப்பு, தனம், தானியம் எல்லாமே வழங்கக்கூடியவர் தான் குபேர பகவான். அந்த குபேர பகவானுடைய பிறந்த நாள் தான் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் 8 to 9 மணிக்கான பூஜையை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். சப்போஸ் இந்த வருஷம் பண்ணாதவங்க கூட அடுத்த வருஷம் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த பூஜையை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்கும். எங்களுக்கு அனுபவத்திலே இருக்குது அந்த மாற்றங்கள். ஸோ உங்களுக்கும் இந்த மாற்றங்கள் நடக்குங்கிறத நான் நம்புகிறேன். நாங்கள் எங்கள் வீட்டில் குபேர பகவானுக்கு இப்படி தான் தனியாக ஒரு அகல் விளக்கு வச்சுருக்கோம். அந்த அகல் விளக்கில் தீபம் ஏற்றி அவருக்கு பிடித்தமான ஊறுகாய், குபேரருக்கு பிடித்தது ஊறுகாய். வீட்டில் டெய்லி ஊறுகாய் வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஊறுகாயை வச்சு லக்ஷ்மி தேவியை வச்சு, லக்ஷ்மி குபேர படம் எங்கள் வீட்டில் இருக்குது, அதையும் வச்சு குபேரருக்கு முல்லைப்பூ வச்சு நம்ம ஊறுகாய் மாலையை சார்த்தி சுண்டல் அவிச்சு பழம் பலகாரங்கள் எல்லாமே வச்சு குபேரரை பூஜை பண்ணும்போது நம்ம ஓம் குபேர பகவானே போற்றி அப்படின்னு 108 தடவை சொல்லலாம். இல்லை அப்படின்னா ஓம் குபேர பகவானே தன தானியம் பணம் எங்களுக்கு என்றைக்குமே சேரணும் போற்றி போற்றி அப்படின்னு சொல்லலாம். அப்படியும் இல்லைன்னா இன்னும் ஒரே ஒரு ஸ்லோகம், ஓம் வசி வசி தனம் பணம் தினம் தினம், இந்த ஸ்லோகம் சொல்லி சாமி கும்பிடுங்க. நல்லதே நடக்கட்டும். டாட்டா பபாய். இந்த பூஜையை பண்ணும்போது குறிப்பாக வீட்டில் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் யாரெல்லாம் சௌகரியப்பட்டவங்களோ அவங்க எல்லாருமே, நம்ம குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே ஒன்றா இருந்து இந்த பூஜையை பண்ணுறது மிகவும் சிறப்பு. நிச்சயமாக பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இந்த 3 ஸ்லோகத்தில் ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை 108 தடவை சொல்லுங்கள். அதுவும் ராத்திரி 8லேருந்து 9 மணிக்குள்ளாடி இந்த பூஜையை பண்ணி முடியுங்க. உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கும். நிச்சயமாக நன்மையே நடக்கும். நம்ம கடவுள்கிட்ட வேண்டும் போது நம்பிக்கையோடு வேண்டுங்க. நம்பிக்கை இல்லாமல் நம்ம என்ன வேண்டுனாலும் நமக்கு கடவுள் உண்மையிலே நல்லது தந்தாலுமே நம்மளால் அதை உணர முடியாது. அதனால் நம்பிக்கையோடு வேண்டுங்க. நிச்சயமாக நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். டாட்டா பபாய்.